கொழுந்தனாரே, இந்திரா செம்ம டென்ஷன்ல இருக்கா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதை விட முக்கியமான விஷயம், இந்திரா இன்னும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பத்தி யோசிக்கவே இல்ல. அவளை நாம யோசிக்கவும் விடக்கூடாது. கரெக்ட். போலீஸ் வந்தா நாம மாட்டிப்போம். அதனால இந்திராவை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அப்பப்போ இந்திராணிக்கு செழியன் மேல கோவம் வர மாதிரி டோஸ் ஏத்திக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவ போலீஸ பத்தியே யோசிக்க மாட்டா. இந்திரா, என்னாச்சுமா? அயலிக்கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்துச்சா? பாவைய பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இன்னும் இல்ல சித்தி. அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்கம்மா. எப்படி பேசுவாங்க? ஏன்னா பாவைய அந்த செலியன் தான் கூட்டிட்டு போய் வச்சிருக்கான்னு அவங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் அந்த செலியனுக்கு சப்போர்ட் பண்றவங்களாச்சே. எப்படி உங்ககிட்ட உண்மையை சொல்லுவாங்க? இந்நேரம் உங்ககிட்ட என்ன சொல்லி சமாளிக்கலான்னு 3 பேர் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பாவை அவர் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு போகலன்னு சொல்றாரு சித்தப்பா. எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல. ஏமா, அவன் பேச்ச போய் நம்புறியே? அவன் யாரு, எப்படிப்பட்டவனு உனக்கு முன்னாடியே தெரியாதா என்ன? நான் இப்பதாம ஸ்கூலுக்கு போன் பண்ணி கேட்டேன். அவங்க பாவைய செலியன் தான் கூட்டிட்டு போனான்னு கிளியரா சொல்றாங்களே. இந்திரா, எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்குமா. ஏற்கனவே அந்த செழியனாலதான் நம்ம பாவைக்கு இப்படி ஆச்சு. இப்போவும் அதே மாதிரி அவனால ஏதாவது ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அவன் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் சேர்த்திருக்கவே கூடாது. அவனால எப்பவுமே நமக்கு பிரச்சனை தான். இதுல நீ அவனுக்காக சுமங்கலி பூஜையெல்லாம் வேற பண்ணிட்டு இருக்க. இப்பவும் சொல்றேன் இந்திரா, எக்காரணத்தை கொண்டும் அவனை துளி அளவு கூட நம்பிடாத. கடைசியில ஏமாந்து போய் நிக்கிறது நீயாதான் இருப்ப. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அண்ணே, பாவைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அதுக்கு அவன் உங்ககிட்ட மாட்டினாதானே? அவன் தான் அப்படியே ஓடிடுவானே. அவன் அப்படிலாம் ஓட மாட்டான். நீ அவன் எப்படியும் திரும்ப இங்கதான் வருவான். மறுபடியும் நல்லவ மாதிரி நடிச்சு இந்திராவை ஏமாத்த பாப்பான். இத்தனை வருஷமா அதான பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே, பாவைக்குட்டி எங்க இருக்காளோ, எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ தெரியலையே. ஏன் எலி, அந்த வர்மாவோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்ச நாளா இல்லாம இருக்குல்ல, அதனால உனக்கு ஏதாவது தோணுதா? நானும் அவனை பத்தி யோசிச்சேன் சிவா. நீங்க சொன்ன மாதிரி மாமா எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவன் கொஞ்சம் சைலண்டா தான் இருக்கான். ஒருவேளை அவன் தான் பாவையை கடத்தி வச்சிருப்பானோ? ஏன்னா அவன் தான் ஏற்கனவே ஒரு முறை பாவையை கடத்தி வச்சு அக்காவை மிரட்டிட்டு இருந்தான். இருந்தாலும் இருக்கலாம் சிவா. ஆனா அவன் போன தடவை பாவைய கடத்தி வச்சிருந்தப்போ அன்னிக்கிட்ட அடிக்கடி போன் பண்ணி ஏதோ டிமாண்ட் வச்சுக்கிட்டே இருந்தான். இந்த தடவை அவன் அப்படி எதுவும் போன் பண்ணி பேசின மாதிரியே தெரியலையே. அதான் எனக்கு குழப்பமா இருக்கு. கரெக்ட் தான். ஆனா இப்போ வரைக்கும் அவன் கால் பண்ணலனா எதுக்காக பாவையை கடத்தணும்? அது மட்டும் இல்லாம பாவையை கடத்தி டிமாண்ட் வைக்கிறத தான் அவன் ஏற்கனவே செஞ்சுட்டான்ல. திரும்பவும் அதையே செய்வானா என்ன? சிவா, மாமா, பாவையை கடத்தினது வர்மா கிடையாது. என்ன பிடிக்காதவங்க யாரோ தான் இதை செஞ்சிருக்காங்க. பாவைய நான் தான் கடத்தினேன்னு இந்திராணியை நம்ப வைக்கிறதுக்காகவும், இதை நம்பி இந்திராணி என்ன வீட்டை விட்டு அனுப்புறதுக்காகவும் தான் இதை செஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க நினைச்ச மாதிரியே நடந்துருச்சுல்ல. இந்திராணியும் நான் தான் பாவையை ஏதோ செஞ்சிருக்கேன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா. எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சுதான். இப்போ நீங்களும் அதே தான் சொல்றீங்க. அப்போ கண்டிப்பா உங்களை பிடிக்காதவங்க தான் இதை செஞ்சிருக்கணும்.
ஆனா அன்னைக்கிட்ட உங்களுக்கு கெட்ட பேரு வாங்கி கொடுக்கறதுனால யாருக்கு லாபம்? யார் இதை செஞ்சிருப்பாங்க? வேற யாரு? செல்வநாயகி அத்தையும் காளியப்பா மாமாவும் தான். என்னமாமா சொல்றீங்க? ஆமா சிவா, அவங்க 2 பேத்துக்கும் ஆரம்பத்துல இருந்தே என்ன சுத்தமா பிடிக்காது. என்னது? அதை நீங்க தான் பார்த்து சொல்லணும். இது நீங்க இந்திராணி கிட்ட கொடுத்த ஃபைல் தான். இது நம்ம சேனலோட புது ப்ராஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி கோட் பண்ண அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா இருக்கு. நீங்க தானே இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க போறீங்க. அன்னைக்கு கோட் பண்ண அமௌண்ட் வேற, இப்ப இருக்கிற அமௌண்ட் வேறையா இருக்கே. இதுக்கு என்னங்க அர்த்தம்? டேய், என்ன ரீசன்? அடிஷனல் சார்ஜ் தேவைப்படுது, அதுக்காக எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டிருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? நான் அந்த வெண்டர் கிட்ட கால் பண்ணி விசாரிச்சேன். அவரு இதுக்கு அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லைன்னு சொன்னாரு. ஆ, அப்புறம் ஏன் நீங்க அதிகமா அமௌண்ட் கோட் பண்ணிருக்கீங்க? டேய், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இது எங்க வீடு. இந்த பிசினஸ நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம நீ எல்லாம் எதுக்கு இதுல தலையிடுற? நான் இந்திராவோட ஹஸ்பண்ட். அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்தா அதை நான் தான் பார்க்கணும். ஆ, நீங்க இப்படி பண்றதுனால ஃபியூச்சர்ல அவளுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரதான் போகுது. அதனால தான் முன்னாடியே உங்ககிட்ட வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, இது எங்க குடும்ப விஷயம். இதுல நீ தலையிடாத. என்ன செய்யணும், எதை எப்போ எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். ஓ, அப்ப நீங்களும் தான் இதுல உடந்தையா? நீங்க 2 பேர் மட்டும் தானா, இல்ல உங்க குடும்பத்துல வேற யாரும் இருக்கீங்களா? உங்க 2 பேர் மேலயே எனக்கு ஆரம்பத்துல இருந்தே டவுட் இருந்துச்சு. இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏங்க, இந்த ஒரு ப்ராஜெக்ட் விஷயத்திலேயே நீங்க இந்திராணியை இவ்வளவு ஏமாத்துறீங்களே. இந்த மாதிரி எத்தனை விஷயத்துல ஏமாத்திருப்பீங்க? எனக்கு இப்பதான் உங்க வண்டவாளம் எல்லாம் தெரியுது. டேய், ஆமாண்டா, நான் வேணும்னு தான் இந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கோட் பண்ணேன். அதுக்கு இப்போ என்னடா பண்ணணுங்கிற? இங்க பாரு, இந்திரா நாங்க வளர்த்த பொண்ணு, இது எங்க சொத்து. நாங்க எடுத்துக்கிறோம், என்ன வேணாலும் பண்றோம். இதுல இடையில யாரா நீ? அப்ப இந்திராணி கிட்ட டைரக்டா பேசி வாங்க வேண்டியது தானே? எதுக்கு இப்படி திருட்டுத்தனமா கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க? நீ இந்த விஷயத்துல தலையிடுறது நல்லதுக்குல்ல, பாத்துக்கோ. ச்சே, உங்களை எல்லாம் மலை மாதிரி நம்பி ஏமாந்துட்டு இருக்காளே, அவளை சொல்லணும் முதல்ல.